ஒரு சாதாரண தேதியில இவ்ளோ கணித ரகசியங்கள் இருக்குமான்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? மேத்ஸ் மேட் ஈஸிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வாங்க நம்ம கண் முன்னாடி மறைஞ்சிருக்கிற ஒரு கதையை பார்க்கலாம். இவங்க எல்லாருக்கும் பொதுவான விஷயம் ஒரு தேற்றம் இல்ல, அது ஒரு தேதி. மார்ச் 18. நம்ம கதை 400 வருஷத்துக்கு முன்னாடி ஜியோமெட்ரிக்கு அடித்தளம் போட்ட 2 பேர்கிட்ட இருந்து தொடங்குது. முதல்ல ஜாக்ஸ் டி பில்லி. இதே மார்ச் 18ல பிரான்ஸ்ல பிறந்த ஒரு பிரெஞ்சு கணித மேதை. இவர் ஃபெர்மாவோட சேர்ந்து நம்பர் தியரியில முக்கியமான சில விஷயங்களை கண்டுபிடிச்சார். 38 வருஷம் கழிச்சு அதே மார்ச் 18ல பாரிஸ்ல பிறந்தவர் தான் பிலிப் டி லஹாயர். ஒரு ஓவியரா இருந்து கூம்பு வெட்டு வரைபடத்துல பெரிய புரட்சியே செஞ்சாரு. சரி, இப்ப நாம 1700களுக்கு போலாம். அங்க ஒரு தீர்க்கப்படாத புதிரோட ஒரு கணித மேதை வர்றாரு. ரஷ்யாவுல பிறந்த கிறிஸ்டியன் கோல்பேக் கணிதத்தோட மிகப்பெரிய மர்மங்கள்ல ஒன்ன நமக்கு விட்டுட்டு போயிருக்காரு. 2ஐ விட பெரிய எந்த இரட்டை எண்ணையும் 2 பகா எண்களோட கூட்டுத்தொகையா எழுதலாம். இதுதான் கோல்ட்பேக் அனுமானம். 19ஆம் நூற்றாண்டுல இந்த மார்ச் 18ஆம் தேதி ரொம்ப பிஸியா இருந்துச்சு. பல முக்கியமானவங்க வந்தாங்க. சுவிட்சர்லாந்துல பிறந்த ஜேக்கப் ஸ்டெய்னர் அவர் காலத்தோட மிகச்சிறந்த ஜியாமெட்ரி வல்லுநரா ஆனார். ப்ரொஜெக்டிவ் ஜியாமெட்ரியில இவர் ஒரு மாஸ்டர். இயற்கணிதத்தை விட தூய ஜியாமெட்ரி சிந்தனையை ஆதரிச்சாரு. அடுத்ததா 1839ல பிறந்த பிரெஞ்சு வானியலாளரும் கணிதவியலாளருமான ஜோசப் எமிலி பார்பியர். இவர் நிலையான அகலம் கொண்ட வளைவுகள் பத்தின ஒரு அழகான தேற்றத்துக்காக ரொம்ப பிரபலமானவர். கனடாவுல ஆக்னஸ் பாக்ஸ்டர் இதே நாள்ல பிறந்து கணித துறையில பெண்களுக்கு ஒரு முன்னோடியா இருந்தாங்க. யோசிச்சு பாருங்க, வட அமெரிக்காவிலேயே கணிதத்துல PhD வாங்கின 4வது பெண் இவங்க தான். சரியா ஒரு வருஷம் கழிச்சு அதே மார்ச் 18ல மாபெரும் தர்க்கவியலாளர் அகஸ்டஸ் டி மார்கன் மறைஞ்சாரு. கணித தர்க்கத்தையே மாத்தி அமைச்சவர். டி மார்கன் விதிகள் இன்னைக்கும் ரொம்ப முக்கியம். நம்ம வரலாற்று பயணத்தோட கடைசி நிறுத்தம் நம்மள நவீன இயற்கணித காலத்துக்கு கூட்டிட்டு போகுது. 1907ல இதே நாள்ல ருமேனியா இயற்கணிதவியலாளர் கியோர்கே பிக் பிறந்தார். ஒரு நவீன இயற்கணித பள்ளியை நிறுவனார். பாத்தீங்களா, இந்த ஒரே ஒரு நாள் எண் கோட்பாடு, வடிவியல், தர்க்கம்னு பல துறைகளை இணைக்குது. இதிலிருந்து தெரியறது என்னன்னா, கணிதம் வெறும் எண்கள் இல்ல, அது உண்மையான மனிதர்களோட ஒரு சுவாரஸ்யமான கதை. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, மேத்ஸ் மேட் ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.